हरि ओम ओम स्वानंदामृत तृप्ताय वेदांत भास्कराय नमः। यस्मात् जीवितुम् इच्छन्ति प्राणिनः सर्व एव हि तस्मात् आनंदरूपोऽयमात्मा वेदांत भास्करः। सर्वे अपि प्राणिनः दीर्घकालं जीवितुम् इच्छन्ति। किमर्थम् इति चेत् तेषाम् आत्मा आनन्दस्वरूपः। जनवरी मासे 21 दिनाङ्के अस्मिन् दिन विषयं किमर्था दीर्घकालं जिजीविषा, எதற்காக ஒரு மனிதன் பிராணிகள் தீர்க்க காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய தலைப்பு. கோ இதற்கான ஸ்ருதி வாக்கியம் என்ன? கோ ஹேவான்யாத் கஹ் பிராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் என்ற தைத்திரியோபனிஷத்தில் வரக்கூடிய ஆனந்தவல்லியில் 7வது 2-7 மந்திரம். यदि अयम आत्मानंदः न भविष्यत् को वा प्राणी प्राणव्यापारं कुर्यात् को वा जीवितुमिच्छेति. ஆத்மானந்தம் ஆத்மா और ஒருவனிடத்தில் ஆனந்தம் ஸ்புரிக்கவில்லை என்றால் அவன் ஏன் வாழ வேண்டும்? அவன் ஏன் வாழ்வான்? ஆத்மனः ஆனந்தஸ்வரூபத்வேன வித்யமானத்வாத் ஏவ सर्वो जंतु प्राणव्यापारं करोति. प्रमाणगोचरो अपि सन् आत्मा नास्ति इति वक्तुं न शक्यते. मनसो अपि प्रत्यगात्मत्वेन सूक्ष्मत्वात् आत्मनः ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக வீற்றிருக்கிறது. எல்லா ஜந்து எல்லா பிராணிகளினிடத்திலும் அதன் பொறுத்துதான் பிராண வியாபாரம் என்பது நடக்கிறது. இந்திரியங்களுக்கு புலப்படாத விஷயமாக இருந்தாலும் கூட ஆத்மா, அதாவது நான் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. மனசோ அப்படி மனசுக்கும் தாண்டி பிரத்யேகமாக இருக்கக்கூடியது, மனசையும் கடந்திருக்கக்கூடிய விஷயமாக சுசூக்ஷ்மமாக இருப்பது ஆத்மா. அச்சேதனோயம் தேகேந்திரிய சங்காதः ஸ்வவியாபாரம் குர்வன் அஸ்தி இத்யேததேவ லிங்கம் ஆத்மனः அஸ்தித்வே. சேத்தனமாக இல்லாத அச்சேதனமாக இருக்கக்கூடிய இந்திரிய மனசு, இந்த சங்காத்தம் காரியகரண சங்காத்தம் இருக்கிறதல்லவா, அவைகள் ஜடமாக இருப்பினும் சொந்தமாக வியாபாரம் செய்ய முடியவில்லை என்றாலும் அவைகளெல்லாம் இயங்குகிறது என்றால் இதற்கு அடையாளம் எது என்றால் ஆத்மா என்று ஒன்று அவைகளுக்கு பின்னால் இருந்து இயக்குகிறது என்றுதான் அர்த்தம். ஆத்மார்த்தோஹி சகலேந்திரிய வியாபாரः ஆத்மனேஹி இந்திரிய வியாபாரஜன்யः ஆனந்தः. இந்திரிய வியாபார ஜன்யத்தில் ஆனந்தமாக எது தோன்றுகிறதோ அது ஆத்மாவேதான். மீண்டும் சொல்கிறேன், நம்மளுடைய அனைத்து வியாபாரங்களிலும் ஆனந்தமாக ஸ்புரிப்பது எது என்றால் அது ஆத்மா, நான் என்ற வஸ்துதான். ஆனந்தானுபாவார்த்தம் ஹி சர்வே பிராணினனாக ஜிஜிவிஷந்தி. இந்த ஆனந்த அனுபவத்தை இலக்காக கொண்டுதான் எல்லா பிராணிகளும் மனிதன் உட்பட்ட 84 லட்சம் ஜீவராசிகளும் வாழ வேண்டும் என்ற இச்சை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சர்வேஷாம் சர்வவித வியாபாரோபி ஆனந்தார்த்த ஏவ கலு. எல்லா பிராணிகளும் எல்லா வியாபாரமும் ஆனந்தத்திற்காகவே நடக்கிறது. அஸ்மாக்கம் சர்வேஷாம் சர்வோபி வியவஹாரः ஆனந்தார்த்தா ஏவ. ஆனந்த அபாவே கோவா ஜந்து பகுகாலம் ஜிஜிவிஷேத். ஆனந்தம் என்று ஒன்று இல்லை என்றால் எதற்காக ஒரு ஜீவன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நினைப்பான்? ஒரு விஷயம் நீட்டி இருக்க வேண்டும், நிறைய நாள் இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு பிரியமாக ஆனந்தமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா, அந்த ஆனந்தம் பிரம்ம, அதுதான் எல்லையற்றது, அது வரையறைக்கு உட்படாதது என்று ஸ்ருதி கூறுகிறது. அதனால ஆத்மா ஆனந்தம், அதுவே பிரம்ம. ஆத்மைவ பிரம்ம, பிரம்மைவ ஆனந்தா. ஆத்மா ஆனந்தமாக இருக்கிறது, ஆத்மா பிரம்மனாக இருக்கிறது, பிரம்மன் ஆனந்தம். ஏதத் ரகசியம் விஜானதாம் விவேகினாம் ஹி பிரம்மானந்த பிராப்தி. இந்த ரகசியத்தை அறிந்தவர்களான விவேகிகள் அவர்களே பிரம்மானந்தத்தை அடைகிறார்கள். அதனால் வாழுகின்ற ஒவ்வொரு கணமும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு வியாபாரமும் அனைத்துமே ஆனந்தம் என்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கிறது. அந்த ஆனந்த வஸ்துவாக இருப்பது பிரம்மன், அதுவே நான், அதுதான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. ஓம் வேதாந்த பாஸ்கராய நமஹா.